உங்க ஃபேஸ்க்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டா பண்ணியிருக்கீங்களா? பார்க்க ஃப்ரெஷ்ஷா தெரியுதே! அப்படின்னு யாராவது உங்கள கேட்குறாங்களா? தட் இஸ் த கோல் ஆஃப் பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட். ரொம்ப ஓவர் டன்னாவும் தெரியக்கூடாது, ஆப்வியஸாவும் தெரியக்கூடாது. ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் ஆன மாரி தெரியறது. அதுதான் பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் ட்ரீட்மெண்ட். பொட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் லைன்ஸ், அதாவது ஃபோர்ஹெட்ல, க்ரோஸ் ஃபீட்ல இங்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன் லைன்ஸை வந்து சாஃபன் பண்ணணும். அதாவது ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. அதுதான் பொட்டாக்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறதோட டெக்னிக்கே. ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணி லாஸ் ஆன வால்யூமை ரிஸ்டோர் பண்ணுறது மூலியமா நம்மளோட ஃபியூச்சர்ஸை நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம். அதாவது அண்டர் ஐலையாகட்டும், சீக்ஸ்லேயாகட்டும், லிப்ஸ் அண்ட் ஜாலைன் இதிலெல்லாம் வந்து நம்ம லைட்டாக ஃபில்லர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது மூலிமா அங்கே இருக்கிற டிஷ்யூஸை வந்து லைட்டாக லிஃப்ட் பண்ணலாம். ஆனால் இதை வச்சு நம்ம ரொம்ப பஃபி ஆக்கக்கூடாது. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் போட்டால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு. யூஸ்வலாக பொட்டாக்ஸ் வந்து ரிங்கிள்ஸை ஸ்மூத் பண்ணுறதுக்கும், ஃபில்லர்ஸ் வந்து ஃபேஸை ஸ்கல்ப் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து ப்ராப்பராக கரெக்டான காம்போசிஷனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேஸ் வந்து ஓவர் டன்னாக இல்லாமல் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக தெரியும். இந்த பொட்டாக்ஸ் அண்ட் ஃபில்லர்ஸ் வச்சு we can make subtle changes and give powerful confidence.